அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் 10/1/2026 மார்கழி மாதத்தோட தேய்பிறை அஷ்டமி. மிக மிக அற்புதமான ஒரு நாள். இந்த புது வருடத்தோட வரக்கூடிய முதல் தேய்பிறை அஷ்டமி. இந்த நாளில் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள், நம்மை சோதனையில் ஆழ்த்தக்கூடிய, வெளியே சொல்ல முடியாத சில துன்பங்கள் இருக்கும் பட்சத்தில் அவையெல்லாம் நம்மை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வழிபாட்டை நம்ம செய்யலாம். செய்ய வேண்டிய நேரம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதனால் யாருமே மிஸ் பண்ணாமல் இந்த நேரத்தை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இந்த அஷ்டமி திதியானது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று பகல் 12:34 மணிக்கு ஆரம்பித்து நாளை, அதாவது 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 1:52 மணி வரை இருக்கிறது. கிட்டத்தட்ட 2 மணி வரை அஷ்டமி திதி இருக்குதுங்க. அதனால் நீங்கள் இப்போயிலிருந்து, இப்போ இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா இப்போ கூட நீங்கள் இதை செய்ய ஆரம்பிக்கலாம். இதற்கு நம்ம பூஜை அறைக்கு போகணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அதனால் நீங்கள் தீட்டு காலங்களில் இருந்தாலும் சரி, அல்லது அசைவம் நான் சாப்பிட்டேன் அப்படின்னாலும் சரி, நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதற்கு முன்பு நான் மற்றொரு பதிவு போட்டிருந்தேன். இன்றைய தினம் செய்ய வேண்டியது அரச இலையை வைத்து நாம் ஏற்ற வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரு தீப முறை. அதை சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டுமே செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் அதை செய்ய முடியல அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை தாராளமாக செய்யலாம். ஏன்னா தேய்பிரையில் நம்மை விட்டு போக வேண்டிய கண் திருஷ்டி, தோஷம், தரித்திரம், பீடை, கடன் தொல்லை, நோய், வறுமை இவையெல்லாம் நம்மளை விட்டு போகணும்னு தான் நம்ம இதை செய்கிறோம். அதனால் நீங்கள் பூஜை அறைக்கு போகாமல் வெளியிலேயே நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை தாராளமாக செய்யலாம். இந்த அஷ்டமி திதியானது நீங்கள் பைரவரையும் வழிபாடு செய்யலாம், வாராகி அன்னையையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். 2 பேருமே இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வினோதமான சிக்கலான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ உங்களுக்கு மிக முக்கியமான தேவையான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பொருள் தாங்க, வசம்பு. ஸ்வீட் ஃப்ளாக் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த ஒரு வசம்பு. பெயர் சொல்லாதது பிள்ளை காப்பான் என்று பல பெயர்களில் இதனை அழைப்பார்கள். இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் கிடைக்கும். நீங்கள் இந்த பொருள் உங்கள் வீட்டில் ஒரு துண்டு நல்ல நிலையில் இருந்துச்சுன்னா நீங்கள் புதுசாக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் அதுலேயே ஒரு துண்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த திதி நேரத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கல்ல, அந்த நேரத்தில் எப்போ வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம். இதற்கு குறிப்பிட்ட நேரம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இந்த திதியை இப்போ நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நாளை பகல் 1:52 மணி வரை இருக்குது. இப்போ நான் நாளைக்கு சண்டே அப்படிங்கிறதால நான் அசைவம் சாப்பிடுவேன், மதியம் அசைவம் சாப்பிடுவேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில் எது மிகப்பெரிய பிரச்சனை, உங்களை விட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய பிரச்சனையில் எது பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் ஒரு முறை யோசிச்சுட்டு அந்த ஒரு பிரச்சனையை தீர்வதற்காக இந்த ஒரு வழிபாட்டை செய்யுங்க. எல்லா பிரச்சனையும் ஒரே நேரத்தில் போகணும்னு நீங்கள் வழிபாடு செய்யாதீங்க. ஒரு திதியில் ஒரு கடவுள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை தீரணும்னு நீங்கள் வேண்டிக்கோங்க. அது அடுத்த திதிக்குள்ளர முடியலன்னா அதையே நீங்கள் தொடர்ந்து அடுத்த மாதங்களில் வரக்கூடிய அந்த திதிகளில் அதே கடவுள்கிட்ட அந்த பிரச்சனையை மட்டுமே நீங்கள் முறையிடுங்க. இப்போ கடன் அப்படின்னா அந்த கடனை மட்டும் எடுத்துக்கோங்க, நோய் அப்படின்னா நோய் மட்டும் எடுத்துக்கோங்க, வழக்குனா வழக்கை மட்டும் எடுத்துக்கோங்க, எதிரி தொல்லைனா அதை மட்டும் எடுத்துக்கோங்க, உறவுகளில் சிக்கல்னா அதை மட்டும் எடுத்துக்கோங்க, பிள்ளைகளால் பிரச்சனை அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை, கணவரோட குடிப்பழக்கம்னா அதை மட்டும், கணவரோட தகாத நடத்தை அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். உங்களுக்கு எது முக்கியமான பிரச்சனையோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரு பிரியாணி இலையை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த வசம்பை நம்ம ஒரு அகல் விளக்கில் இதை மாதிரி சுட்டுடணும். நுனிப்பகுதியை இதை மாதிரி எரிச்சிடணும். ஸோ இது கருப்பாயிடும், இது பவுடர் மாதிரி வரும். இதை தான் பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் இதில் தண்ணீர் ஒரு சொட்டு விட்டு பொட்டு மாதிரி வைப்பாங்க. அப்படி வைக்கும்பொழுது எந்தவித துர்சக்திகளும் அந்த குழந்தைகளை தாக்காது. இந்த பயத்தினால குழந்தைகள் அழுகிறதெல்லாம் இதனால் தள்ளி போகும். பயம்லாம் குழந்தைகளை எந்த வகையிலும் தாக்காது. ஸோ இதை மாதிரி நீங்கள் சுட்டுக்கோங்க. இந்த நுனியை வைத்து ஒரு பிரியாணி இலையில் நீங்கள் எழுத வேண்டிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு கடன் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தால் நீங்கள் கடனன்னு எழுதுங்க.
நோய் அப்படின்னா நோய் எழுதுக, வறுமைனா வறுமை எழுதுங்க, பிரியாணி இலை டேமேஜாக இருக்குங்க நம்ம என்ன செய்யறது அதிலே எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் நீங்கள் அதில் தாராளமாக எழுதலாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட வழிபாடை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 பேருக்கும் நீங்கள் தனித்தனியாக ஒரு பிரியாணி இலையில் அவங்கவுங்க பிரச்சனையை எழுதலாம். இப்போ குடும்ப தலைவருக்கு கடன் அப்படின்னு இருக்குதுன்னா, அவங்களுடைய மனைவிக்கு வந்து இப்போ ஏதாவது நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்க தனியாக ஒரு பிரியாணி இலையில் எழுதி வைக்கிறதுனாலும் எழுதி வைக்கலாம். அதே போல் அந்த பெண்ணுக்கு வந்து திருமணம் நடக்கணும் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு அவங்க வந்து திருமண தடை அப்படின்னு எழுதினாலே போதுமானது. ஸோ பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னா அந்த வேலையில் இருக்கிற தடைகள்லாம் நீங்கணும் அப்படின்ட்டு அவங்களும் தடை அப்படின்னு எழுதலாம். ஸோ நெகட்டிவான வேர்ட்ஸை தான் இந்த தேய்பிரையில் நம்ம இதில் எழுதணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 4 பேரும் 4 பிரச்சனைகள் இருக்குதுன்னா அவங்க தனித்தனியாக தனித்தனி பிரியாணி இலையில் எழுதி வைக்கலாம். எழுதி இதை நீங்கள் இன்றைய தினம் ஒரு இடத்துல வச்சுடுங்க. நீங்கள் உங்கள் ஹால்லே ஏதாவது ஒரு இடத்துல வைக்கலாம். இல்லை நாங்கள் சுத்தபத்தமாக தான் இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் பூஜை அறைக்கும் போய் வைக்கலாம், தவறு கிடையாது. சரி, இதை மாதிரி நம்ம வைத்த பிரியாணி இலையை நம்ம என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் திருஷ்டி கழிப்பது அப்படிங்கிறது வழக்கம். ஸோ வந்து இதை யாருக்காக இதை எழுதி இப்போ வந்து குடும்ப தலைவர் வந்து கடன் சுமையில் கஷ்டப்படுறாரோ அவங்க வீட்டுக்கு வெளியில் இந்த இலையை வந்து எரிச்சிடணும். இதுக்கு மேலே ஒரு கற்பூரம் வச்சு ஒரு அகலில் இந்த இலையை வச்சு இந்த இலையை சின்ன சின்ன பீஸாக கூட அவங்க பிச்சிடலாம், கைகளாலேயே பிச்சுட்டு அதற்கு மேலே ஒரு கற்பூரம் வச்சு எரிச்சிடணும். அதே போல் மனைவி செய்கிறாங்கன்னா அவங்களும் வீட்டுக்கு வெளியில் வச்சு எரிச்சிடலாங்க. ஸோ வீட்டுக்குள்ளார இதை நீங்கள் எரிக்கக்கூடாது. உங்கள் கார் பார்க்கிங்கோ அல்லது வந்து பால்கனி இருக்குது அங்கேயோ அல்லது கொல்லைப்புறத்துலேயோ அல்லது மொட்டை மாடியிலையோ நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். இப்போ சின்ன குழந்தைகள் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு வந்து பெற்றோர்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம். சில குழந்தைகளுக்கெல்லாம் பேச்சு தடை இருக்குது, பேச்சு சரியாக வரல, 3.5 வயசாவது 4 வயசாவது பேச்சு தடங்களாகவே இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் தடைன்னு எழுதி அவங்க பெற்றோர்கள் எழுதி அந்த குழந்தைக்காக அவங்களும் அதை வந்து தாராளமாக செய்யலாம். ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு இலை வைப்பதனாலும் வைக்கலாம் அல்லது தனிப்பட்ட நபருக்கு அவங்களுக்கு சார்ந்த பிரச்சனைகள் தீரணும்னு நினச்சிட்டு நீங்கள் இதை மாதிரி எழுதி வைக்கிறதுனாலும் வைக்கலாம். எல்லா இலையையும் ஒரு தட்டிலையோ அல்லது ஒரு பவுல்லையோ போட்டு ஒரு ஹாலில் வச்சுடுங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இதை மாலை 6 மணிக்கு மேலே, அதாவது நாளை 11ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேலே உங்கள் வீட்டுக்கு வெளியில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் கூட நீங்கள் எரிக்கலாம். இன்கேஸ் நாளைக்கு தான் நான் இந்த பதிவை பார்க்குறேன், அதாவது ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த பதிவை பார்க்குறேன்னா நீங்கள் அந்த நம்ம குறிப்பிட்ட நேரம் 1:52க்குள்ளார இதை நீங்கள் எழுதிடுங்க. மாலை நேரத்தில் நீங்கள் எரிச்சிடலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.